செகண்ட் இயர் வர்றேன். லாஸ்ட் இயரே வந்தேன். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் இந்த இதுக்கே நான் வந்திருக்கேன். நான் ஒரு டாக்டர் தான். ஸோ டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். எனக்கு வந்து இந்த மாதிரி சொல்லி நிறைய பேர் டிஸ்கிரிமினேட் பண்ணாங்க. நிறைய பேர் வந்து என்னை வந்து நீ வேறு மாதிரி இருக்க, வேறு மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்கூல்லேருந்தே நிறைய டிஸ்கிரிமினேட் புல்லிங்லாம் பண்ணாங்க. எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். ஸோ உங்களை மாதிரி பீப்புள்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள். அதுதான் நான் சொல்ல போகிறேன். யாரையும் வந்து புல்லி பண்ணாதுங்க, டிஸ்கிரிமினேட் பண்ணாதுங்க. ஸ்கூல்லேயே வந்து அவேர்னஸ் மாதிரி கொண்டு வாங்க. ஸோ எஜுகேஷன் மாதிரி கொண்டு வந்து எங்களை எல்ஜிபிடி கம்யூனிட்டி தனியாகவே லாஸ்ட் டைம் அதான் சொல்லியிருந்தேன். ஸோ எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு தனியாக வந்து அந்த கம்யூனிட்டி பற்றி ஸ்கூல்லேருந்தே சொல்லி கொடுத்த அவேர்னஸ் வரும், அவேர்னஸும் வரும். ஸோ யாரையும் வந்து இந்த மாதிரி வேறு மாதிரி ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறது, கன்வர்ஷன் தெரப்பி பண்ணுறாங்க, இந்த மாதிரி நிறைய பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எங்களே நாங்கள் இருக்கிற மாதிரியே அக்செப்ட் பண்ணுங்கள். இதுக்கு எந்த விதமான ட்ரீட்மெண்ட்ஸும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் இயர் வந்து இந்த வருஷம் ரொம்பவே நல்லா என்ஜாய் பண்ணுறேன். ஸோ வருஷம் நான் வருவேன். எந்த தடவை வந்தாலும் நான் வந்து நான் யாருன்றதை நான் ப்ரூவ் பண்ணுவேன். அந்த நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருந்த பட்சத்துலையுமே நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். டாக்டராக இருந்த பட்சத்துலையுமே நிறைய டிஸ்கிரிமினேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிமினேஷன் ஆமாம், நிறைய ஃபேஸ் பண்ணேன். அதான் சொல்கிறேன், நிறைய ஃபேஸ் பண்ணேன். எங்கே போனாலும் என்னை வித்தியாசமாக பார்ப்பாங்க, வேறு மாதிரி என்னை வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. அதனாலே ரொம்ப டிப்ரெஷனுக்கு போனேன். ஸோ ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ்லேயும் நிறைய மாட்டியிருக்கேன். எங்களை வந்து இன்னும் சோஷியல் அவேர்னஸ் இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ ஓரளவுக்கு வந்திருக்கு. பட் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நாங்கள் ப்ராப்பராக இன்னும் இருக்க முடியல. எங்களுக்கும் வந்து மேரேஜ் ஈக்குவாலிட்டி, எங்களுக்கும் வந்து கவர்மெண்ட்ஸ் இன்னும் சப்போர்ட் பண்ணி எல்ஜிபிடி கம்யூனிட்டி பற்றி நிறைய அவேர்னஸ் கொண்டு வந்து எங்களுக்கும் செப்பரேட்டாக இப்போ எப்படி ஒரு மென் உமன் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு லாஸ் எல்லாம் இருக்கும், எங்களுக்கும் ஸ்ட்ரிக்டாக நிறைய லாஸ் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ எங்கதுலேயும் நிறைய லாயர்ஸ் வரணும், நிறைய டாக்டர்ஸ் வரணும், எங்களுக்குன்னே வந்து சப்போர்ட் பண்ணணும், பேரண்ட்ஸ் அப்யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ சுற்றி இருக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். லிவ் அண்ட் டெட் லிவ், அவ்வளோதான். அதான் நான் சொல்லுவேன். பர்சனலாக கவர்மெண்ட் என்னென்ன விஷயங்கள் எஜுகேஷன் சார்ந்த மற்ற கவர்மெண்ட் வந்து லைக் டிஎம்கே கொஞ்சம் பரவாயில்ல, இப்போ நல்லா வந்து எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பட் இன்னும் நிறையா மாறணும்னு நினைக்கிறேன். இன்னும் ஸ்ட்ரிக்டாக லாஸ் கொண்டு வரலாம். ஸோ எப்படினாலும் நாங்களும் ஹியூமன்ஸ் தான். எப்படி நான் ரோட்டில் வந்து என்ன ட்ரெஸ் போட்டு நடந்தாலும் எப்படி போனாலும் நானும் எங்களை ஏன்னா எல்ஜிபிடிக்கு கம்யூனிட்டியாக பிரிச்சுட்டாங்க, ஹோமோசெக்சுவல்ஸ்னே சொல்லிட்டாங்க, கிடையாது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நான் இந்த ப்ரைடுக்கு வந்தேன். ஸோ என்னென்னா வந்து நான் இப்போ வெளில வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வெளியிலேயும் வாங்க, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படின்னு வந்து நீங்களும் வந்து பேரண்ட்ஸ் பண்ணுற அப்யூஸ்க்கும் பேரண்ட்ஸ் பண்ணுற டார்ச்சருக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க. போல்டாக வாங்க, போல்டாக வந்து பேசுங்க. இந்த மாதிரி பேசினா நிறைய அவேர்னஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம்னு விஜய் வர போகிறாங்க. ஸோ அவர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எங்களுக்கு இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. எனக்கு இப்போ 34 years ஆகுது. ஸோ நிறைய கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டா வந்துருக்கோம். ஸோ இன்னும் இப்போ இருந்தே வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு நிறைய அவேர்னஸ் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும். Actually, I feel like this is the kind of excitement I can see in Chennai. So I am actually Bangalorean. I am traveling from the Bangalore to Chennai to attend this Pride, and I feel that vibe and all is so amazing and so excitement. And I know this is a very good chance to attend this Pride, and it will feel like anything, whatever you are, just expose to the society and all. So what are the things you are going through from your personal life regarding your journey? Yes, so throughout the journey, so like us, like me, like other like us, so basically this is throughout the journey, it's a struggling process for all of us to come out, and so we just need society to accept us like who we are basically. So this is the kind of expectation that yes, if our society basically accept us that we are just like a human being, like you, like me, same thing. The blood is same, the skin is same, everything is same. Only the difference is that we kind of thing. And I don't think so in the 21st century we can split it that man and woman. Yes, man and woman is a biological, but we are also. What are the major changes you are expecting from the society regarding it? Yes, the major changes are we just I think I'm talking about all of my friends, sisters, and just we are looking for the society can accept us, and the government will support us whatever you want regarding your corporate life, regarding society, regarding each and everything. They need to support us. What are the major things you are requesting from the government regarding the gender? So just like there is a plan like the female, there is a something like the benefits on if you open an account there is 0.5% of loan, everything is reduced and ROA and everything. If you look into that, why we are not same? We all are same. We are also same. You are same.
just like all of us. So we just needed that kind of standard procedure for all of us, that men, women, we all are same. There is no difference at all. Yeah, hi, my name is Venkat and that's my partner Gautam. So today I am walking the 67th Pride in India and my partner is second Pride. So we are in Chennai for our work, and Pride, I feel still it's a protest for a lot of us, where there are a lot of positive milestones, yes, but in terms of a lot of judgments which are passed by the honorable government, honorable courts, but when it comes to the real-time implementations, we still backlog a lot. So yes, it's a form of protest and demand for me, where you could see my poster where it says we demand. I'm asking the government for the legal marriage rights, where certain rights, if they are implemented, it really helps the community and helps us as a couple to inherit a lot of other following rights and all. So yeah, it's a protest for me. It's again a celebration. So wishing all of you a very happy Pride, and good to see a lot of number of people increasing day by day in Chennai with a lot of allies supporting. So it's really wonderful to see the beautiful people, and yeah, let's walk with Pride and celebrate Pride each and every day, not only particular the month of June. Yes. What are the changes you are expecting from society regarding LGBTQ? I think in terms of the changes, there's a lot. Again, I think there's a lot of taboo stigma which is still there, and I think these all comes when we don't have an open conversation. A lot of judgments really play when it comes to the policy frameworks. They also play a very important role. Since those are not implemented somewhere or the other, there's a lot of stigma which is still persisting in the society, and a lot of discrimination other community people have to face in the daily lives when it comes to the education, work, healthcare, fooding, a lot of things which the community has not been entitled to in many other ways. They are discriminated. So I demand all these rights from our government, and I hope that our government sort of hears us, and we are not a minuscule community. We are increasing day by day. We are a major community, but due to a lot of stigma, many people are not able to come out. What are some go-throughs you are faced regarding your... See, in terms of, that's what I said. There are a lot of judgments which are passed. If I would see there was a judgment by the Madras High Court. So there are a lot in the past, but when it comes to the implementation, there are a lot. I think it would be a very small time to converse, but yeah, there are a lot from many things which we have to go and work around. Yes. Thank you.